எதுலெல்லாம் நம்ம மனரம்யம் கொண்டோமோ அது எல்லாவற்றையும் நமக்காய் நிறைவேற்றுகிற கர்த்தர். சிலர் ஆண்டவரை ரொம்ப நேசிப்பாங்க, ஆபிரகாமை போல நேசிப்பாங்க. அதற்காக ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுவாங்க, காத்திருப்பாங்க, வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பாங்க. ஆனா ஒரு சூழ்நிலை நடக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சிலர் ஆண்டவரை கோவப்படுவாங்க, ஆண்டவரை திட்டுவாங்க, ஆண்டவரை சபிப்பாங்க. ஆனா சிலர் மட்டும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு நியமிச்சிருக்கிறத நான் என்ன பண்றேன், நான் ஏற்றுக்கொள்றேன். சரி, எனக்கு நீங்க அளந்தது இவ்வளவுதான் ஆண்டவரே, எனக்கு நீங்க வச்சிருக்கிறது இவ்வளவுதான் ஆண்டவரே. ஒரு மனரம்யம் உங்களுக்குள்ள வந்துடும். ஏன் அந்த மனரம்யம் உங்களுக்குள்ள வருது அப்படின்னா, ஆண்டவரை அந்த அளவுக்கு நீங்க நேசிப்பீங்க, அந்த அளவுக்கு நீங்க விரும்புவீங்க. அவ்வளவுதான். அது இந்த அக்கினி சூளைக்கு எங்களை தப்புவித்தாலும், சொல்லுங்களேன், தப்புவியாமற் போனாலும், அப்படின்னா தப்புவிக்கணும்னு மனசுல ஆசை இருக்குது, காத்திருந்தோம். ஆனா சூழ்நிலையை பார்த்தா தப்புவிக்கிறது மாதிரி எந்த சூழ்நிலையும் இல்லை. ஆனா நான் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன், எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம், எனக்கு அவருடைய